இனியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு போராட்ட வாழ்க்கை. இந்த போராட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் தனது கிறிஸ்தவ வாழ்வில் தனது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போராட்டங்களை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் தீமை செய்ய வேண்டிய ஒரு எண்ணம், கடவுளோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம், ஆனால் உலகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு என்று சொல்லி இந்த உலகத்துக்கும் தனக்கும் இடையே ஏற்பட்ட அந்த போராட்டத்தை பற்றி அவர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது பவுலடியாருக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவருக்கும் இத்தகைய ஒரு போராட்டத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட கடவுளின் திட்டத்திற்கும் இந்த உலகத்திலே அவர் வந்தபோது வரக்கூடிய மனித விருப்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்தார் என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் லூக்கா மிக தெளிவாக இயேசுனுடைய சோதனை என்று பதிவு செய்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இயேசுனுடைய இறுதி கட்டத்தில் கெத்செமனி தோட்டத்திலே அவர் இரத்த பேர்வை வேர்த்ததும் இந்த ஒரு நிகழ்வைத்தான் சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு பயணம் செய்கிறார். அந்த கடவுளை பற்றி கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பவுல் மிக தெளிவாக சொல்லுவார், பிலிப்பியருக்கு திரும்பவும் 4வது அதிகாரத்தில் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டும் இறைவனின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுவார். ஐயோ, நான் வலுவிழந்து போய்விட்டேன் என்பதல்ல, மாறாக நான் வலுவுற்றாலும் ஆண்டவரோடு இருக்கின்றேன், ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், இதோ இஸ்ராயலை காப்பவர் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற அந்த இறைவார்த்தை எப்போதும் நம்முடைய மத்தியிலே இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைய முதல் வாசகரும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நற்செய்தி வாசகத்திலே நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டவர் முன்குறித்து காட்டுகின்றார். இதோ கடைசி காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவருமே இன்னும் கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நாம் திருந்துவதற்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கும் கடவுள் வாய்ப்பு கொடுக்கின்றார். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நாம் நீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்பே நம்முடைய பகையாளியாக நினைக்கக்கூடிய மனிதர்களோடு நாம் வழக்கை தீர்த்துக் கொள்வது மிகச் சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய பண்புகளை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் முழுவதையாக கடைபிடிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே யாரை ஏமாற்றிவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பல நேரத்திலே கடவுளை ஏமாற்றிவிட்டோம் என்ற ஒரு மமதையோடு இருக்கின்றோம். கடவுளை ஒருபோதும் ஏமாற்றிவிட முடியாது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அந்த கடவுளுடைய கரங்களை பிடித்து நாம் நடப்போம்.